வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். ஏனாம் கலவரம் தொடர்பாக கைது செய்யப்பட்டவர்கள் நீதிமன்றத்தில் ஆஜர். 15 நாள் நீதிமன்ற காவலில் வைக்க நீதிபதி உத்தரவு. லாஸ்பேட்டையில் குடிநீருடன் கலந்து வரும் புழுக்களால் பொதுமக்கள் பாதிப்பு. கம்யூனிஸ்ட் கட்சியினர் பொதுப்பணித்துறை அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டம். புதுச்சேரியில் தமிழக முன்னாள் அமைச்சர் பொன்முடி உறவினர் வீடுகளில் போலீசார் திடீர் சோதனை. முக்கிய ஆவணங்கள் சிக்கியதாக தகவல். நவராத்திரியை ஒட்டி 9 படிகளில் கொலு வைத்து வழிபாடு. மனித சக்திகளை திரும்ப பெற பிரார்த்தனை. வருவது விரிவான செய்திகள். ஏனாம் கலவரம் தொடர்பாக கைது செய்யப்பட்ட ஆய்வாளர் மற்றும் உதவி ஆய்வாளரை சிபிஐ அதிகாரிகள் புதுச்சேரி நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். ஏனாம் கலவரம் தொடர்பாக ரீஜென்சி செராமிக்ஸ் நிறுவனத்தின் மேலாளர் சந்திரசேகர் கொல்லப்பட்டார். இது தொடர்பாக போலி ஆவணங்களை தவறான முதல் தகவல் அறிக்கையை கொண்டு பதிவு செய்ததாக ஆய்வாளர் பெரியசாமி, உதவி ஆய்வாளர் வீரபத்ரசாமி ஆகியோர் சிபிஐ அதிகாரிகளால் கடந்த 17ஆம் தேதி கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு 5 நாள் நீதிமன்ற காவலில் வைக்கப்பட்டிருந்தனர். இந்த காவல் முடிந்து குற்றவியல் முதலாவது நீதிமன்ற நீதிபதி தாமோதர் முன்னிலையில் பெரியசாமி, வீரபத்ரசாமி ஆகியோர் ஆஜர்படுத்தப்பட்டனர். இவ்வழக்கை விசாரித்த நீதிபதி இருவரையும் 15 நாள் நீதிமன்ற காவலில் வைக்க உத்தரவிட்டுள்ளார். லாஸ்பேட்டையில் புழுக்களுடன் கூடிய குடிநீர் வருவதாக கூறி கம்யூனிஸ்ட் கட்சியினர் பொதுப்பணித்துறை அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. தட்டாஞ்சாவடி தொகுதி இந்திய கம்யூனிஸ்ட் சார்பில் லாஸ்பேட்டை அரசு குடியிருப்பில் பின்புறம் உள்ள பொதுப்பணித்துறை அலுவலகத்தை முற்றுகையிட்டு ஆர்ப்பாட்டம் நடத்தினார்கள். இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு தொகுதி செயலாளர் முருகன் தலைமை தாங்கினார். மாநில குழு உறுப்பினர் சேது செல்வம், துணை செயலாளர் கருணாகரன், பொருளாளர் கனகராஜ் ஆகியோர் முன்னிலை வகித்தார்கள். இதில் 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். புதுப்பேட்டை, பாகமுடியான்பட்டு, செம்பியன்பாளையம், சேம்பல்பட்டு ஆகிய பகுதிகளில் குடிநீரில் சிவப்பு மற்றும் வெள்ளை நிற புழுக்கள் உள்ளதாக கூறியும் மேலும் சுத்தமான குடிநீர் வழங்க வலியுறுத்தியும் இந்த போராட்டம் நடத்தப்பட்டது. போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் புழுக்களுடன் கூடிய குடிநீரை பாட்டிலில் எடுத்து வந்து அதிகாரிகளிடம் காண்பித்து முறையிட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. ஏற்கனவே குடிநீரில் புழு கலந்து வருவதாக முறையிட்டும் தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் அரசும் எவ்வித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்பதே அப்பகுதி மக்களின் குற்றச்சாட்டாகும். தமிழக திமுக முன்னாள் அமைச்சர் பொன்முடி மகனின் நண்பர் வீட்டில் விழுப்புரம் போலீசார் திடீர் சோதனையிட்டு முக்கிய ஆவணங்களை எடுத்து சென்றுள்ளனர். புதுச்சேரியை அடுத்து தமிழக பகுதியான பூத்துறையில் செம்மண் அள்ளியதில் முறைகேட்டில் ஈடுபட்டதாக தமிழக திமுக முன்னாள் அமைச்சர் பொன்முடி கைது செய்யப்பட்டு சிறையில் இருக்கிறார். இந்நிலையில் இம்முறைகேடு சம்பந்தமாக விழுப்புரம் போலீசார் பொன்முடியின் ஆதரவாளர்கள் வீடுகளில் தீவிர சோதனை மேற்கொண்டு வருகிறார்கள். இதன் ஒரு பகுதியாக புதுச்சேரியில் உள்ள பொன்முடியின் மகன் ராஜசிகாமணி உடைய நண்பரான கோபிநாத் என்பவரது வீட்டில் விழுப்புரம் போலீசார் திடீர் சோதனையில் ஈடுபட்டனர். முதலியார்பேட்டை பகுதியில் உள்ள கோபிநாத் வீட்டில் விழுப்புரம் டிஎஸ்பி பன்னீர்செல்வம் தலைமையிலான 6 பேர் சோதனையிட்டு செம்மண் கொள்ளை தொடர்பாக விசாரணை மேற்கொண்டதாக தெரிகிறது. சுமார் 1 மணி நேரம் சோதனையிட்ட போலீசார் பல்வேறு முக்கிய ஆவணங்களை கைப்பற்றி சென்றுள்ளார்கள். ஒரே நேரத்தில் புதுச்சேரியில் 3 இடங்களில் திடீர் சோதனை நடைபெற்றுள்ளது. மனித சக்திகளை திரும்ப பெறும் நவராத்திரி நன்னாளை முன்னிட்டு கொலு வழிபாடு நிகழ்ச்சி வெகு சிறப்பாக நடைபெற்றது. மழை காலங்களில் ஏற்படும் பல்வேறு நோய்களால் மனிதன் இழக்கும் சக்திகளை மீண்டும் பெறும் பொருட்டு நவ நாட்களில் 9 சக்திகளை பல்வேறு வடிவங்களில் கொலு வைத்து வழிபாடு நடத்தும் வழக்கம் இருந்து வருகின்றது. அவ்வகையில் அரவிந்தர் வீதியில் உள்ள ஓய்வு பெற்ற யூகோ வங்கியின் மேலாளர் பத்மநாபனின் வீட்டில் வண்ண வண்ண அலங்காரத்தில் பிள்ளையார், சிவபிரான், பார்வதி, கும்பம், திருமால், திருமண செட் உட்பட 9 படிகளில் கொலு பொம்மைகள் வைத்து வழிபாடு நடத்தப்பட்டது. இச்சிறப்பு வழிபாட்டில் குடும்பத்தினர் அனைவரும் பங்கேற்று பிரார்த்தித்தனர். கொலு வழிபாடு குறித்து பத்மநாபன் தம்பதியர் கூறுகையில், இந்த வீடு மிஸ்டர் பத்மநாபன் பேங்க் ஆஃபீஸருடைய ஹவுஸ் இது. இந்த வீட்டில் கடந்த 11-12 வருஷமாக நாங்கள் இந்த கொலுவுக்கு வருவோம். நாங்கள் ஒவ்வொரு வருஷமும் அந்தந்த நாளில் உள்ள புது கான்செப்ட்லாம் இந்த பொம்மையெல்லாம் வாங்கி வச்சு கலெக்ட் பண்ணி ஒவ்வொரு வருஷமும் ஒரு வருஷம் இருந்ததை விட அடுத்த வருஷம் பார்த்தா மாதிரி இருக்கும். ஒன்று குழந்தைங்களுக்கும் பெரியவங்களுக்கும் இல்லை நீதி கதைகள் சொல்கிற மாதிரிலாம் இருக்கும். இதில் சின்ன பிள்ளைங்கள்லாம் பார்த்து ஒவ்வொரு பொம்மையினுடைய கதைகளும் பார்த்து தெரிஞ்சுக்குவாங்க. அதனால் இந்த குழு நாங்கள்
வாழ்க்கையில் ஒரு தடவையும் தவறாமல் வந்து பார்த்து இதெல்லாம் நாங்கள் கண்டிப்பாக பார்ப்போம். குழந்தைங்கள பெரியவங்க எல்லோரும் வந்து ரொம்ப இதை ஒரு அருமையான ஒரு சேவை மாதிரி எடுத்து செய்யறதுனால பிள்ளைகள் நிறையாகவும் பெரியவங்க எல்லாருமே வந்து வருஷம் பார்த்திங்கன்னா பயனடைவாங்க. இது ஒரு அருமையான முயற்சி. இந்த வருஷம் கூட இந்த வீட்டு குழந்தை பிரியாங்காங்கிறவங்க ஆர்கானிக் சேஞ்சஸ் பற்றி என்வைரன்மெண்டல் பொல்யூஷனில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் ஹசார்ட்ஸ் பற்றி எல்லாருக்கும் தெரிவிக்கிற மாதிரி கொலுவில் நல்ல முறையில் ஏற்பாடு பண்ணி வச்சுருக்காங்க. அதே மாதிரி ஒவ்வொரு வருஷம் மாதிரி இந்த வருஷமும் வந்து இந்த சில புது புது பொம்மைகள்லாம் வாங்கி வச்சுருப்பாங்க. இந்த வருஷம் பார்த்திங்கன்னா இந்த காமிச்சோம்ல குல்லா வியாபாரினுடைய கதை சின்ன கான்செப்டாக இருந்தாலும் அந்த கதையில் இருக்கும். அதே மாதிரியே திருப்பார்கடலில் சம்பந்தமான ஒரு அழகான பொம்மை இதில் இருக்குது. அதே மாதிரி அந்த கிருஷ்ண பரமாத்மா 2 அம்மாவுக்கு உரிமை கொண்டாடுவாங்க. அதில் யார் வந்து அப்படின்றத யாருடைய பிள்ளைன்றதை பற்றி 2 பேரும் போட்டி போடும்போது இவர் வந்து ஒரு கிளாஸில் உட்காந்துக்குவார். அந்த கான்செப்டும் ரொம்ப அருமையான கான்செப்ட்டு. இந்த மாதிரி வந்து நவடேஸு பழைய கதைகள் பழைய நீதி கதைகள் இதெல்லாம் நம்ம வளர்ந்து போகிற காலத்தில் இந்த மாதிரி ஒரு கொலுகளுக்கு குழந்தைங்களை எடுத்துன்னு வந்து நம்ம இதெல்லாம் காமிச்சு இதெல்லாம் அதனுடைய கருத்துக்களை சொல்கிறது குழந்தைகளுக்கும் நமக்கே கூட மறைத்து போன சில இதெல்லாம் வந்து ரீகால் பண்ணுற மாதிரியான ஒரு அருமையான முயற்சி இது. பத்மநாப சாரும் அவருடைய ஒய்ஃபு அவருடைய பிள்ளைகள் அவருடைய சன்னு அவருடைய மனைவி அவங்களுடைய குழந்தைங்கள்லாம் வந்து இதை ஒரு அருமையான முயற்சியை செய்கிறாங்க. இது எல்லாருக்கும் வந்து அவசியம் பார்க்க வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு நான் வந்து 1976 நாங்கள் குழுவிக்கிறோம். ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு தீமை வச்சு குழு வைப்போம். இந்த வருஷம் வந்து இந்த பொல்யூஷன் என்விரான்மெண்டல் பொல்யூஷனை பற்றி வச்சுருக்கிறோம். அதில் வந்து இதில் வந்து இந்த இண்டஸ்ட்ரி இதெல்லாம் வந்து இதனால் வந்து சுற்றுப்புற சூழலாம் வந்து வீணாகுது, இதெல்லாம் மறைய மாட்டேங்குது. அந்த பக்கம் வந்து நல்ல இது வச்சுருக்கிறதால அந்த நிலம் விளையுது, தண்ணி சுத்தமாக இருக்குது. அந்த தீமை வச்சு நாங்கள் அதே மாதிரி பிளாஸ்டிக் யூஸ் பண்ண வேணான்றதை வச்சு அது அங்கே எழுதி வச்சுருக்கோம். இதெல்லாம் அவாய்ட் பண்ணணுன்றதுக்காக அந்த தீமை வச்சு வச்சுருக்கோம். இந்த மண் பாண்டம் இதெல்லாம் வச்சு யூஸ் பண்ணலான்றதுக்காக. ஏன்னா மக்கள் பிளாஸ்டிக் வந்து சீக்கிரம் மக்காது, அதனால் வந்து அந்த தீமை வச்சு நாங்கள் இந்த வருஷம் வச்சுருக்கோம். புதுச்சேரியில் கொலை கொள்ளை உள்ளிட்ட 16 வழக்குகள் உள்ள பிரபல ரவுடி மொந்தசங்கர் மீது குண்டர் சட்டம் பாய்ந்துள்ளது. புதுச்சேரியில் ரவுடிகள் அட்டகாசம் அதிகரித்ததை அடுத்து ரவுடிகளை ஒடுக்க அதிரடி நடவடிக்கைகளை மேற்கொள்ள போலீஸ் அதிகாரிகளுக்கு ஐஜி ரன்வீர் சிங் கிருஷ்ணியா உத்தரவு பிறப்பித்துள்ளார். இதன் அடிப்படையில் 100க்கும் மேற்பட்ட ரவுடிகள் பட்டியல் தயாரிக்கப்பட்டு 34 பேர் மீது குண்டர் சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்ய முடிவு செய்யப்பட்டது. அந்த வகையில் வடக்கு பகுதி போலீசார் 26 ரவுடிகள் மீது குண்டர் சட்டம் வழக்கு பதிவு செய்ய முடிவு செய்திருந்தனர். அதில் 10 பேர் மீது வழக்கு பதிவு செய்ய கோப்புகள் தயாரிக்கப்பட்டது. அதன்படி குமரகுரு பள்ளத்தில் வீட்டு வசதி வாரிய குடியிருப்பில் மொட்டை மாடி புறா குண்டில் வெடிகுண்டு வைத்து 2 சிறுவர்கள் காயமடைந்தனர். அங்கு வெடிகுண்டு பதுக்கி வைத்ததாக மொந்தை சங்கர் கைது செய்யப்பட்டு காலாப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார். அவரை குண்டர் சட்டத்தில் கைது செய்ய வேண்டும் என்று பெரிய கடை போலீசாரின் பரிந்துரையின்படி மொந்தை சங்கரை குண்டர் சட்டத்தில் கைது செய்ய மாவட்ட ஆட்சியர் தீபக்குமார் உத்தரவு பிறப்பித்துள்ளார். இந்த கோப்பில் கவர்னர் இக்பால் சிங், முதல்வர் ரங்கசாமி ஆகியோர் கையெழுத்திட்டுள்ளார்கள். இந்த கோப்பு காலாப்பட்டு சிறைக்கு அனுப்பப்பட்டுள்ளது. மொந்த சங்கர் குண்டர் சட்டத்தில் கைது செய்யப்பட்டது மக்கள் மத்தியில் வரவேற்பை பெற்றுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மொந்த சங்கர் மீது 16 வழக்குகள் நிலுவையில் உள்ளன. முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் சரஸ்வதி சுப்பையாவின் பிறந்த நாளையொட்டி அவரது உருவப்படத்திற்கு அமைச்சர் தியாகராஜன் மலரஞ்சலி செலுத்தினார். தியாகி சரஸ்வதி சுப்பையாவின் பிறந்தநாள் விழா கலை பண்பாட்டுத்துறை சார்பில் கொண்டாடப்பட்டது. இதையொட்டி வெள்ளாள வீதியில் உள்ள அவரது இல்லத்தில் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த அவரது படத்துக்கு அமைச்சர் தியாகராஜன் மலர் தூவி மரியாதை செலுத்தினார். இந்நிகழ்ச்சியில் துறை இயக்குநர் மலர்கண்ணன் உள்ளிட்ட அதிகாரிகள் கலந்து கொண்டு மரியாதை செலுத்தினர். கரிக்கலாம்பாக்கம் அரசு மருத்துவமனை முன்பு மருத்துவர்கள் மற்றும் ஊழியர்கள் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டார்கள். வில்லியனூர் அடுத்துள்ள கரிக்கலாம்பாக்கம் துணை சுகாதார நிலையத்தில் கடந்த 16ஆம் தேதி கிருபாஷ்டி என்ற 4 வயது குழந்தை சரியான சிகிச்சை அளிக்காததால் இறந்ததாக கூறி அவரது பெற்றோர் மற்றும் பொதுமக்கள் போராட்டம் நடத்தினர். இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து மருத்துவர்கள் ஊழியர்கள் 30க்கும் மேற்பட்டோர்
காலை 7 மணி முதல் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். இது குறித்து மருத்துவர் ஒருவர் கூறுகையில், மருத்துவர்கள் மற்றும் ஊழியர்களின் போராட்டத்தால் நோயாளிகளின் சிகிச்சை வெகுவாக பாதிக்கப்பட்டன. ரெட்டியார்பாளையம் பகுதியில் டெங்கு காய்ச்சல் விழிப்புணர்வு துண்டு பிரசுரங்களை அமைச்சர் பன்னீர்செல்வம் பொதுமக்களுக்கு விநியோகம் செய்தார். டெங்கு காய்ச்சல் பற்றிய விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்காக ரெட்டியார்பாளையம் புதுநகர் பகுதியில் உள்ளாட்சித்துறை அமைச்சர் பன்னீர்செல்வம் விழிப்புணர்வு துண்டு பிரசுரங்களை விநியோகித்தார். அப்போது ரெட்டியார்பாளையம் மருத்துவ அதிகாரி ராமமூர்த்தி, உழவர்கரை தாசில்தார் தில்லைவேல், அங்கன்வாடி ஊழியர்கள், சுய உதவி குழுக்கள் பலரும் கலந்து கொண்டார்கள். தொடர்ந்து உழவர்கரை தொகுதிக்கு உட்பட்ட அனைத்து பகுதிகளிலும் விழிப்புணர்ச்சியை ஏற்படுத்த சுய உதவி குழுக்கள் மற்றும் அங்கன்வாடி ஊழியர்கள் முனைப்புடன் செயல்பட வேண்டும் என்றும் அமைச்சர் கேட்டுக் கொண்டார். விளம்பரத்திற்கு பிறகு வரும் செய்திகள். தேசிய மாணவர் படையினர் விழிப்புணர்வு பேரணி, மழைநீரை சேகரிக்க வலியுறுத்தல். சின்ன முதலியார் சாவடியில் கடல் அரிப்பால் 10க்கும் மேற்பட்ட வீடுகள் கடலுள் சென்றன. நிரந்தர தூண்டில் வளைவு அமைத்து தர மீனவர்கள் கோரிக்கை. செய்திகள் தொடர்கின்றன. மழைநீரை சேகரிக்க வலியுறுத்தி தேசிய மாணவர் படை சார்பில் விழிப்புணர்வு பேரணி நடத்தப்பட்டது. மழைநீரை சேகரிக்க வலியுறுத்தி தேசிய மாணவர் படை சார்பில் விழிப்புணர்வு பேரணி நடத்தப்பட்டது. இப்பேரணியை குரூப் கமாண்டர் கலோனஸ் ஜோஷி கொடியசைத்து துவக்கி வைத்தார். என்சிசி தலைமையகத்திலிருந்து புறப்பட்ட இப்பேரணியில் மாணவர்கள் மழைநீர் சேகரிப்பின் அவசியத்தை மக்களிடையே உணர்த்தும் வகையில் பதாகைகளை ஏந்தி சென்றனர். இதில் 150 தரைப்படை மற்றும் 100 கடற்படை மாணவர்கள் கலந்து கொண்டனர். நாவர்குளம், குமரன் நகர், அசோக் நகர், குறிஞ்சி நகர், முத்துலிங்கப்பேட்டை உள்ளிட்ட தெருக்களில் வழியாக பேரணி நடத்தப்பட்டது. நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை தேசிய மாணவர் படை குழும அதிகாரிகள் செய்திருந்தனர். கடல் அரிப்பை தடுக்க நிரந்தர தூண்டில் வளைவு ஏற்படுத்த வேண்டுமென சின்ன முதலியார் சாவடி மீனவர்கள் தமிழக அரசிற்கு கோரிக்கை வைத்துள்ளார்கள். விழுப்புரம் மாவட்டம் சின்ன முதலியார் சாவடி, பெரிய முதலியார் சாவடி, தந்திராயன்குப்பம் ஆகிய மீனவ பகுதிகளில் 500க்கும் மேற்பட்ட மீனவ குடும்பங்கள் கடலோரத்தில் வசித்து வருகின்றன. இங்கு ஏற்படும் கடல் அரிப்பால் வீடுகள் இடிவதும் கடல் நீர் உட்புகுவதும் வாடிக்கையாகி வருகிறது. இதனை தடுக்க நிரந்தர தூண்டில் வளைவு அமைத்து தர வேண்டுமென அப்பகுதி மீனவர்கள் தமிழக அரசிடம் வலியுறுத்தி வருகிறார்கள். இந்நிலையில் கடந்த 4 நாட்களாக பெய்து வரும் கனமழையால் 10 வீடுகள் கடலில் அடித்து சென்றுவிட்டது என்றும் 1.5 லட்சம் மதிப்பிலான பைபர் படகும் கடலுள் சென்று விட்டதாகவும் அப்பகுதி மீனவர்கள் கவலையுடன் தெரிவித்துள்ளார்கள். கடந்த 6 மாதங்களில் ஏற்பட்ட கடல் அரிப்பால் 120 வீடுகள் கடலுக்கு இரையாகி உள்ளது என்றும், இதே நிலை தொடர்ந்தால் கிழக்கு கடற்கரை சாலை வரை கடல் கொள்ளப்படும் என்பதால் தமிழக அரசு உடனடியாக நிரந்தர தூண்டில் வளைவு அமைத்து தர வேண்டும் என மீனவர்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். புதுச்சேரி மாநில திமுக புதிய இளைஞரணி அமைப்பாளர்கள் மாநில அமைப்பாளர் MAS சுப்பிரமணியை சந்தித்து வாழ்த்து பெற்றனர். புதுச்சேரி திமுக இளைஞரணி நிர்வாகிகளை தேர்வு செய்வதற்காக கடந்த சில மாதங்களுக்கு முன் நேர்காணல் நடத்தப்பட்டது. கட்சி பொருளாளர் ஸ்டாலின் தலைமையில் நடைபெற்ற நேர்காணலை அடுத்து மாநில இளைஞரணிக்கு புதிய நிர்வாகிகள் குறித்த அறிவிப்பு ஞாயிற்றுக்கிழமை வெளியிடப்பட்டது. இளைஞரணி மாநில அமைப்பாளராக முகமது யூனஸ் நியமனம் செய்யப்பட்டுள்ளார். மாநில துணை அமைப்பாளர்களாக காந்தி, வீரராகு, சந்தோஷ்குமார், இளம்பரதி, ஜெயபிரகாஷ் ஆகியோர் நியமிக்கப்பட்டுள்ளனர். இந்நிலையில் தேர்ந்தெடுக்கப்பட்ட திமுக மாநில இளைஞரணி நிர்வாகிகள் மாநில அமைப்பாளர் MAS சுப்பிரமணியனை சந்தித்து வாழ்த்து பெற்றனர். இந்நிகழ்ச்சியின் போது கட்சி நிர்வாகிகள் பலர் உடனிருந்தனர். நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடர் நவம்பர் 21ஆம் தேதி தொடங்கி 1 மாதம் நடைபெற உள்ளது. வரும் நவம்பர் மற்றும் டிசம்பர் மாதங்களில் இமாச்சல பிரதேசம் மற்றும் குஜராத் ஆகிய மாநிலங்களில் சட்டசபை தேர்தல் நடைபெறவிருக்கிறது. இதனால் இந்த ஆண்டின் நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடர் நடத்தும் தேதியில் மாற்றம் இருக்கலாம் என எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் வழக்கம் போல் நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடரை நடத்துவதற்கான தேதி முடிவு செய்யப்பட்டுவிட்டது. பிரதான எதிர்க்கட்சியான பாரதிய ஜனதா மத்திய அரசு நிர்ணயம் செய்துள்ள தேதியை ஏற்றுக்கொண்டு விட்டது. இந்த தகவலை பாரதிய ஜனதா கட்சியின் மூத்த தலைவர்களில் ஒருவரும் நாடாளுமன்ற மக்களவை எதிர்க்கட்சி தலைவருமான சுஷ்மா சுவராஜ் டெல்லியில் வெளியிட்டுள்ளார். இதன்படி நவம்பர் 21ஆம் தேதி தொடங்கி டிசம்பர் மாதம் 21ஆம் தேதி முடிவடையும் என தெரிவித்துள்ளார். தற்போதைய நிலவரப்படி ஹரியானாவில் நடக்கும் தொடர் கற்பழிப்புகள், சோனியா காந்தியின் மருமகன்
ஹெபாட் வதோரா மீதான முறைகேடு புகார் போன்றவற்றை விவாதிக்க எதிர்க்கட்சிகள் தயாராக இருக்கின்றன. நாடாளுமன்றத்தின் கடந்த மழைக்கால கூட்டத்தொடர் பாரதிய ஜனதா மற்றும் எதிர்க்கட்சிகளின் அமளியால் முற்றிலும் முடக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது. தீவிரவாதிகளுக்கு எதிராக நடவடிக்கை எடுப்பதில் நாடு இரண்டாக பிரிந்து கிடக்கிறது என்று பாகிஸ்தான் ஜனாதிபதி ஆசிஃப் அலி சர்தாரி தெரிவித்துள்ளார். பாகிஸ்தான் தலைநகர் இஸ்லாமாபாத்தில் தெற்காசிய ஊடக கூட்டமைப்பு மாநாட்டின் நிறைவு நாள் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட ஆசிஃப் அலி சர்தாரி தீவிரவாதிகளுக்கு எதிரான போரில் எதிர்க்கட்சிகள் அரசின் பக்கம் நிற்க வேண்டும் என அழைப்பு விடுத்தார். தீவிரவாதிகளுக்கு எதிராக நடவடிக்கை எடுப்பதில் நாடு இரண்டாக பிரிந்து கிடக்கிறது என்றும் இந்த விஷயத்தில் அரசுக்கு ஆதரவாக எதிர்க்கட்சிகள் ஒருமித்த கருத்துக்களுடன் செயல்பட்டாலே தீவிரவாதத்தை ஒழிக்க முடியும் என குறிப்பிட்டார். தாலிபான்களால் சிறுமி மலாலா சுடப்பட்டு குறித்து கருத்து தெரிவித்த ஆசிஃப் அலி சர்தாரி இது நாட்டின் உயர்ந்த மதிப்பீடுகளுக்கும் எதிர்கால தலைமுறையினருக்கும் எதிரானது என்றார். டென்மார்க் ஓபன் பேட்மிண்டன் தொடரின் இறுதிச் சுற்றில் வெற்றி பெற்ற இந்திய நட்சத்திர வீராங்கனை சாய்னா நேவால் சாம்பியன் பட்டத்தை கைப்பற்றியுள்ளார். டென்மார்க்கில் உள்ள ஹோடென்ஸ் நகரில் டென்மார்க் ஓபன் சூப்பர் சீரிஸ் பிரீமியர் பேட்மிண்டன் தொடர் நடைபெற்றது. இதன் மகளிர் ஒற்றையர் பிரிவு இறுதி சுற்றில் இந்தியாவின் சாய்னா நேவால் ஜெர்மனியின் ஜூலியானா சிங்கை எதிர்த்துக் கொண்டார். இதன் முதல் செட் முதலிலேயே அதிரடியாக விளையாடிய சாய்னா 21-17, 21-8 என்ற நேர் செட் கணக்கில் வெற்றி பெற்று இத்தொடரில் முதன்முறையாக சாம்பியன் பட்டத்தை வென்றுள்ளார். சமீபத்தில் முடிந்த லண்டன் ஒலிம்பிக்கில் வெண்கலம் வென்ற இவர் நீண்ட ஓய்விற்கு பின்பு பங்கேற்ற முதல் தொடராகும் இது. இவர் இந்த ஆண்டு வென்ற 4வது பட்டமாகும். முன்னதாக இந்த ஆண்டு நடந்த இந்தோனேஷிய ஓபன், சுவிஸ் ஓபன், தாய்லாந்து ஓபன் தொடர்களில் பட்டம் வென்றிருந்தார். மொத்தமாக இவர் வென்ற 11வது பட்டம் இது என்பது குறிப்பிடத்தக்கது. ராம் மற்றும் கற்றது தமிழ் படத்தில் மனநோயாளி போல நடித்த ஜீவா மீண்டும் அதே வேடத்தில் நடிக்க ஒப்புக்கொண்டுள்ளார். PT செல்வகுமார் இயக்கும் 9 குரு படத்தில் வினய் கதாநாயகனாக நடிக்க லட்சுமி ராயும் அஞ்சலியும் கதாநாயகிகளாக ஒப்பந்தமாகியுள்ளனர். இவர்களுடன் அரவிந்த் ஆகாஷ், பிரேம்ஜி அமரன், சத்யன் உள்ளிட்டோரும் முக்கிய வேடங்களில் நடிக்கிறார்கள். இதில் நடிகர் ஜீவா மனநோயாளியாக ஒரு சிறிய கதாபாத்திரத்தில் நடிக்கிறார். தற்போது ஜீவா டேவிட், என்றென்றும் புன்னகை மற்றும் யான் எனும் 3 படங்களில் நடித்து வருகிறார். படத்தை இயக்கும் PT செல்வகுமார் ஜீவா உள்ளிட்ட சில கதாநாயகர்களின் PROவாக இருந்தவர் என்பது குறிப்பிடத்தக்கது. செய்தி தொகுப்பின் நிறைவிற்கு முன்பு புதுச்சேரியின் தங்கம் வெள்ளி விலை விவரம் வழங்குவோர். இது தங்கமான உறவு ஜோசாலுகாஸ். தங்கம் 2907 ரூபாய், வெள்ளி 63 ரூபாய். மீண்டும் முக்கிய செய்திகள். ஏனாம் கலவரம் தொடர்பாக கைது செய்யப்பட்டவர்கள் நீதிமன்றத்தில் ஆஜர், 15 நாள் நீதிமன்ற காவலில் வைக்க நீதிபதி உத்தரவு. லாஸ்பேட்டையில் குடிநீருடன் கலந்து வரும் புழுக்களால் பொதுமக்கள் பாதிப்பு, கம்யூனிஸ்ட் கட்சியினர் பொதுப்பணித்துறை அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டம். புதுச்சேரியில் தமிழக முன்னாள் அமைச்சர் பொன்முடி உறவினர் வீடுகளில் போலீசார் திடீர் சோதனை, முக்கிய ஆவணங்கள் சிக்கியதாக தகவல். நவராத்திரியை ஒட்டி 9 படிகளில் கொலு வைத்து வழிபாடு, மனித சக்திகளை திரும்ப பெற பிரார்த்தனை. தேசிய மாணவர் படையினர் விழிப்புணர்வு பேரணி, மழைநீரை சேகரிக்க வலியுறுத்தல். சின்ன முதலியார் சாவடியில் கடல் அரிப்பால் 10க்கும் மேற்பட்ட வீடுகள் கடலுள் சென்றன. நிரந்தர தூண்டில் வளைவு அமைத்து தர மீனவர்கள் கோரிக்கை. இத்துடன் செய்தி தொகுப்பு நிறைவு பெறுகின்றன. வணக்கம்.